ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 58 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 59வது போட்டியாக இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. மிகவும் முக்கியம் வாய்ந்த எதிர்பார்ப்பு நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் சென்னை அணி கிட்டத்தட்ட அரையிறுதி வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வார்கள். டாப் 4 இடம்பெறுவார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் மிகவும் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் மேட்ச் தொடங்கி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் மேட்ச் முடிகின்றது. எனவே செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் இந்த மேட்ச் ஒரு சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பும் நிறைந்ததாக இருக்கும். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தோம். என்னவென்றால், முதலில் எந்த அணி பேட்டிங் செய்தாலும் சரி, பவுலிங் செய்தாலும் சரி, நிறைய கேட்ச் வாய்ப்பினை மிஸ் செய்வார்கள் என்று. அதே போன்று நேற்று கிட்டத்தட்ட 6 கேட்சுகள் பக்கம் மிஸ் செய்திருந்தார்கள். நிறைய நேயர்கள் என்னை கேட்டிருந்தீர்கள், விராட் கோலியும் படிதரும் நீங்கள் சொல்லவே இல்லை என்று. ஏனென்றால் நேற்றைய தினம் அவர்களுக்கு விராட் கோலிக்கு 2 கேட்ச் மிஸ், ராஜத் படிதருக்கு 2 கேட்ச் மிஸ் போன்றவற்றையெல்லாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் ட்ரீம் லெவலிலும் இடம்பெற்றிருந்தார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வெற்றியை பெற்றிருந்தார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யத்தை அளிக்க வல்லதாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருதுராஜ் கெய்வாட், டேரில் மிச்சல், சிவம் டியூபே மற்றும் ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மொயின் அலி ஆல்ரவுண்டராக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய தினம் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கெய்வாட் அல்லது டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மொயின் அலி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகேஷ் சௌத்ரி இடம்பெற்றார் என்ற விக்கெட் வீழ்த்துவார். இல்லை என்றால் சிம்ராஜ் சிங் விக்கெட்டை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ரவீந்தர் ஜடேஜா விக்கெட்டை வீழ்த்துவார் மற்றும் மொயின் அலி அவர்கள் பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அஜிங்கே ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் டியூபே போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக மொயின் அலி ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரஹானே அல்லது டேரில் மிச்சலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவீந்தர் ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் மற்றும் ஷாருக் கான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது கில்லை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் ஓமர் ஜாசாய் இடம்பெற்றார் என்றால் அவரது ஆட்டம் அபாரமாக இருக்கும். விக்கெட்டும் வீழ்த்துவார், ரன்களும் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரஷீத் கான், நூர் அகமத் மற்றும் மோகித் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விருத்திமன் சாஹா, சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாஹா அல்லது சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் நூர் அகமது, சாய் கிஷோர், ரஷீத் கான் மற்றும் ஸ்பின்னர்கள் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு. நேர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெற்றி என்பது இரு அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் 9:50 மணி வரையும், பின்பு கடைசி 1 மணி நேரம் மிதுன ராசிக்கும் செல்கின்றார். எனவே வெற்றி என்பது மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி போராடி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.